Hi, this is Rasul from Rabba. இன்னைக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபுல் ஹோம் இன்டீரியர் யூபிவிசி யூஸ் பண்ணி நம்ம மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், வார்ட்ரோப்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் சார், வாங்க வாங்க. இவர் தான் இந்த வீட்டோட இன்ஜினியர். ஆக்சுவலாக ஒரு முகமது பஷீர் ஒரு பேர். திருநெல்வேலியில் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. இங்கே நல்ல விதமாக எல்லா பில்டிங்கும் டிசைன் ஒர்க் எல்லாமே இவரே எடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இது 12 ஃபீட் ஹாலு. இந்த ஹால் ஃபுல்லாகவே பூஜா கம் டிவி யூனிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பூஜாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற லேசர் டிசைன் யூஸ் பண்ணி நம்ம பூஜாவுக்கு வந்து டோர் போட்டிருக்கோம். உள்ளே வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு, ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் ரேக் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பின்னாடி எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வேணுங்கும் போது இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக டபுள் ட்ராயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பிளாக்கு ஒயிட்டு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்டில் ஹைலைட்டிங்காக ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் டிவிக்கு பின்னாடி பேக்ராப்பில் வந்து நம்ம பிளைன் ஷீட் கொடுக்கறதுக்கு பதிலாக 3D PVC பேனல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஸ்டாண்ட் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். இது டேரெக்டாக வாலில் நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இதில் டிவி வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறது எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆஸ் யூஷுவல் எப்போ போல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து செட்அப் பாக்ஸு, கண்ட்ரோல்டு ரிமோட்ஸ் இது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. தென் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலகெண்ட்டாக திக் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து இந்த இடத்துல இவங்க கஸ்டமர் வந்து வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஆர்ச் டிசைன், பில்லர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துட்டு இங்கேயும் ஸ்டோரேஜ்க்காக ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே ஒரு பெர்கோலா வித் எல்இடி டவுன் லைட்ஸோடு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் மேஷனரி ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வேக்கன்ட் ஸ்பேஸில் வந்து நம்ம பார்ட்டிஷன் டிவைடர் வந்து கொடுத்துருக்கோம். லேசர் டிசைன் வித் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துட்டு டபுள் ஹேங்கிங் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பில்லர் அண்ட் பாக்ஸஸ் டிசைனில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாக்ஸஸில் எல்லாமே நீங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மணி பிளான்ட்டு, இந்த ஷோகேஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைனிங் பின்னாடி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக டிவைடர் பிளேட்ஸ் வந்து நம்ம யூபிவிசிலே கொடுத்துட்டு அவுட்ரு கவரேஜ் டோர் மட்டும் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல், அதாவது எப்போவுமே 2.5 ஃபீட் ஹைட்டு தான் வைப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.75 ஃபீட் ஹைட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஹைட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம சேம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் SS வயர் 304 கிரேடில் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்கள் கார்னர் ஃபோல்டிங் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கார்னர் டோர் வந்து நம்ம கொடுக்குறது. தென் சிங்க்குக்கு கீழே டபுள் டோர் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் வந்து வெர்டிக்கல் சப்போர்ட் ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லாஃப்ட் கவரேஜ் வந்து பண்ணிவிட்டு தென் லாஃப்ட்டுக்கு கீழே வால் யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குதுங்கிறதுக்காக வால் யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிம்னி மேலே அவுட்லெட் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ட்ரெண்டிங்கான கலர்ஸ் வந்தாலும் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் அப்படிங்கும்போது வந்து ஒரு ஆர்வம் இருக்குதானே செய்யும் இல்லையா. ஸோ இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்
யூஸ் பண்ணி கிச்சன் பண்ணும்போது லுக் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் சின்ன கிச்சனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக தெரியுது. ஒயிட் கலரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரும்போது ஸ்பேசியஸாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் இங்கே ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் போட்டுட்டு ஹேண்டில்ஸ் வந்து சூஸியாக போயிட்டு ரோஸ் கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே அதோட லுக்கை வந்து இன்னுமே எலிகெண்ட்டாக காட்டுது. ஆக்சுவலாக இந்த வீட்டில் 3 பெட்ரூமில் வந்து நம்ம வார்ட்ரோப் வித் லாஃப்ட் கவரிங் வித் ட்ரெஸ்ஸிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணி, ஆக்சுவலாக இது வந்து புது காம்பினேஷன். நம்ம சைட்டில் எல்லா பக்கமுமே ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனில் ஒரு சில இடத்துல ப்ளூ அண்ட் டீக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் கலர் வந்து காம்பினேஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுவுமே மேசனரி ஒர்க் பண்ணலை, ஃபுல்லாகவே யூபிவிசிலே நம்ம பாக்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். உள்ள ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ரேக்ஸ்க்காக. அண்ட் தென் இங்கே ஒரு ட்ராயர். இதில் லாக் அண்ட் கீ ஆப்ஷனோடு இருக்குது. அண்ட் தென் ட்ரெஸ்ஸிங் யூனிட். இது வந்து மிரர் கம் டோரு. தென் ஸ்டோரேஜுக்கு ஒரு ட்ராயர். இதில் எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லாஃப்ட் கவரேஜ் வந்து பண்ணியிருக்கோம். தென் நிறைய பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து வார்ட்ரோப் முடிஞ்சது போக பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்மளோட ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் வந்து ஷோகேஸ்டுக்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டிங் கலர் டீக்வுட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த வார்ட்ரோப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேசனரி ஒர்க் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே நம்ம வார்ட்ரோப்ஸ் பாக்ஸில் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோர் கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீக்வுட் அண்ட் பிளாக் கலரில் வந்து நம்ம மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம். மேஜர் அமௌண்ட் வந்து டீக்வுட் வந்து டாமினேட் பண்ணும் இந்த ரூமில். ஆக்சுவலாக அந்த ரூமில் வந்து சின்ன வேரியேஷன் இருக்குது, நான் அது காட்டுறேன். இது ட்ரெஸ்ஸிங் கம் மிரர், எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸோட. கீழே வந்து ட்ராயர்ஸ் வித் சாஃப்ட் க்ளோசிங். தென் மேலே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல லாஃப்ட் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வார்ட்ரோப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம பேக்கேஜில் வர்ற ஹேண்டில் எஸ்எஸ் ஃபினிஷிங்கில் வந்து ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அண்ட் தேர்ட் பெட்ரூம்லேயும் அதே மாதிரி டீக்வுட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்து அந்த ரூமில் பிளாக் கலரில் மேக் பண்ணிவிட்டு டோர் வந்து டீக்வுட் கலரில் போட்டிருந்தோம். இந்த ரூமில் வந்து டீக்வுட் கலரில் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் வேரியேஷன் வந்து நம்ம எந்த மாதிரி காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டிக்கலாம். உள்ளே எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்காக சப்போர்ட்டு. அதோட ஹெவினஸ் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல லோடு தாங்குகிற கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அண்ட் தென் இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் அட்டாச்சாக இருக்குது. இதில் ஒரு மிரர் கம் டோர் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல். கீழே ட்ராயர்ஸ். தென் இங்கே எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தென் இதே பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த விதமான மேசனரி ஒர்க் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாக்ஸ் கேபினெட் வந்து மேக் பண்ணிவிட்டு அது மேலே டேபிள் டாப் வைக்கிற மாதிரி வாஷ் பேஷின் வந்து நம்ம இது மேலே வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே நம்ம இது மூலமாகவே எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இது டவுட் வரும், எந்த மாதிரி கொண்டு வரணும், வாலில் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு. இல்லை, ஜென்ரல் கான்செப்ட் படி நம்ம எப்போவுமே கொடுத்துட்டோம்னா நம்ம ஷீட்டு மூலமாகவே பைப்லைன் கனெக்ஷன், அவுட்லெட்டு எல்லாமே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து எவ்வளோ லக்ஸூரியாக மேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி லக்ஸூரியாக மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த சைடில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி எலகண்ட்டான இன்டீரியர் ஒர்க் வந்து உங்கள் வீட்டுக்கும் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.